இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? எவைகளை குறித்து? ஆண்டவருடைய சாயலே எனக்குள்ள இருக்கு, அவருடைய அதிகாரம் எனக்குள்ள இருக்கு, அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கு. அவர் என்னை ஒரு சாதாரண ஒரு பிள்ளையா பார்க்கல, அவருடைய பிள்ளையா என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. அதனால நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? புரியுதா இப்ப இந்த வசனம்? அவரே உனக்குள்ள இருக்கும் பொழுது, அவர் கூடவே நீ இருக்கும் பொழுது, அவர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது, உனக்கு விரோதமா நிற்கிறவன் யாரா இருந்தாலும் உன்னை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய சாயல் உனக்குள்ள இருக்கிறதுனால நீ தான் ஜெயிக்க பிறந்தவன், நீ ஆசீர்வதிக்க பிறந்தவன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது. எந்த அதிகாரமும் எனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. எந்த பிசாசின் கிரியைகளை என் குடும்பத்தை தொட முடியாது. வியாதி என் குடும்பத்தை ஒன்றும் செய்யாது. பில்லி சூனி என் குடும்பத்தை தொட முடியாது. செய்வனை கட்டுகளின் குடும்பத்தை தொட முடியாது. காரணம், எனக்குள்ள நான் இல்லை, கர்த்தருடைய சாயல் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ஜெயிக்க பிறந்தவன்.